அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்று சர்வதேச சிறுவர்கள் தினம். உண்மையில் அவர்கள்தான் அடுத்த சந்ததி, அவர்கள்தான் அடுத்த தலைமுறை, அவர்கள்தான் அடுத்த தலைவர்கள். இவர்களை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது எமது அனைவரது பொறுப்பும் கடமையாகும். இன்றைய ஒரு கட்டுரை வெளியாக இருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையிலே. நாம் பார்க்கலாம், இலங்கை சிறுவர்களின் நலன் கருதி முக்கிய தீர்மானங்களை எடுப்பதற்கான சிறந்த தருணம் என்று. இன்று கொண்டாடப்படும் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு இலங்கைக்கான யுனிசெஃப் நிறுவனத்தின் பிரதிநிதி கிறிஸ்டியன் ஸ்கூக் எழுதிய கட்டுரை ஒன்று வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. அதாவது, இலங்கை சிறுவர்களின் நலன் கருதி முக்கிய தீர்மானங்களை எடுப்பதற்கான சிறந்த தருணம் என்ற செய்தி. அதை நாங்கள் திரையில் கூட பார்க்கலாம். அந்த கட்டுரை வெளியாக இருக்கிறது. இலங்கை சிறுவர் தினத்தை கொண்டாடும் இத்தருணத்தில் நாட்டின் அரசியல் கள நிலவரம் பல மாற்றங்களுக்கு உட்பட்டு வருகின்றது. அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ளதோடு அடுத்ததாக மிக விரைவில் பொது தேர்தலும் இடம்பெற உள்ளது. எனவே இச்சூழ்நிலையில் மிகவும் இலகுவில் பாதிப்புறக்கூடிய மற்றும் சமூகத்தின் இன்றியமையாத அங்கத்தவர்களான சிறுவர்களை மீண்டும் முன்னுரிமைப்படுத்துவது காலத்தின் தேவையாகும் என்று அந்த கட்டுரை தொடர்கிறது. இந்த கட்டுரை இந்த அறிக்கையை விடுத்திருக்கின்றார் இலங்கைக்கான யுனிசெஃப் நிறுவனத்தின் பிரதிநிதி கிறிஸ்டியன் ஸ்கூக் எழுதிய கட்டுரைதான். அரசியல் செயன்முறைகளில் சிறுவர்களை பாதுகாத்தல், அதேபோன்று சிறுவர்களுக்கான பிரதான சேவைகளில் முதலீடு செய்தல், அதேபோன்று சிறுவர் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு தீர்வு காணல், அதேபோன்று முன்பிள்ளை பருவ பராமரிப்பு வளர்ச்சியை முன்னுரிமைப்படுத்துதல், அதேபோன்று குடும்பங்களிலிருந்து பிரிக்கப்படுவதை தடுத்தல், அதேபோன்று கல்வியை பாதுகாத்தலும் கற்றல் இழப்புகளை குறைத்தலும் என்றும் அந்த கட்டுரை தொடர்கின்றது. அதேபோன்று வீரகேசரி பத்திரிகையிலே அந்த கட்டுரையின் 8ஆம் பக்கத்திலே தொடர்கின்றது. அதேபோன்று சமூக பாதுகாப்பை பலப்படுத்துதல், காலநிலை நடவடிக்கைகளை முன்னுரிமைப்படுத்தல், பகிரப்பட்ட பொறுப்பு என்று பல துணைப்பொருட்கள் அல்லது பல சிறு தலைப்புகளின் கீழ் அவரது கட்டுரை தொடர்ந்து செல்கின்றது. எனவே உலக சிறுவர் தினத்திலே நாம் அனைவரும் சிறுவர்களை அடுத்த எதிர்கால சந்ததியினராகவும் அடுத்த தலைமுறையை அவர்கள்தான் கொண்டு செல்ல வேண்டும். எனவே இன்று 5 வயதாகவோ 10 வயதாகவோ இருக்கக்கூடிய சிறுவர்கள் இன்னும் 10 வருடத்திலே 15 வயதாகவும் 20 வயதாகவும் மாறிவிடுவார்கள். எனவே இப்பொழுது நடக்கக்கூடிய மாற்றங்கள், அரசியல் மற்றும் கல்வி மற்றும் கலை கலாச்சார மாற்றங்கள் அவர்களது வாழ்க்கையில், அவர்களது வாழ்வில் பெரிதும் பாதிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கும். சரி, நல்ல விடயங்களை நல்ல முறையிலே அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். பாராளுமன்றம் என்பது மிக உன்னதமான இடம். அந்த இடத்தில் சட்டம் உருவாக்கப்படுகின்றது. அந்த சட்டம் உருவாக்கப்பட்டு அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடிய இடம் பாராளுமன்றம். அங்கே கத்தியை கொண்டு செல்வதும், மிளகாய் தூளை கொண்டு செல்வதும், கதிரையிலே தண்ணீரை ஊற்றுவதும் இவற்றையெல்லாம் எமது சிறுவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். சரி, அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் உருவாகக்கூடாது என்று சிறுவர்களிடம் நாங்கள் மீண்டும் ஒரு தடவை கேட்டுக்கொள்வோம். சரி, இப்படி இருக்கும்போது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம். தமிழர் பிரச்சினைக்கு அனுர தீர்வு காண்பாரா என்பதில் சந்தேகம். இந்திய உயர்ஸ்தானிகருடனான சந்திப்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் எடுத்துரைப்பு. அபிவிருத்தியில் ஜனாதிபதி அக்கறை, தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிடுவது நல்லது என்கிறார் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா. படமும் வெளியாக இருக்கின்றது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேற்று அமைச்சில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்த போது எடுக்கப்பட்ட படம் இருக்கின்றது. குறிப்பாக தமிழர் பிரச்சினைக்கு அனுர தீர்வு காண்பாரா என்பதில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. யாருக்கென்றால் இந்திய உயர்ஸ்தானிகருக்கு அல்ல, தமிழ் கட்சிகளின் தலைவர்களுக்கு இந்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. தனுஜாவின் செய்திதான் பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பாரா என்ற சந்தேகம் இம்மத்தியில் காணப்படுகின்றது. அடிப்படையில் அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்களே ஜேவிபியினர், எதிரானவர்களாகவே ஜேவிபியினர் உள்ளனர்.
இந்தியாவை விட சீனாவுடன் உறவை பேணுபவர்களாகவே அவர்கள் காணப்படுகின்றனர். 13வது திருத்தத்தை எதிர்த்தவர்களாகவே இவர்களின் கடந்த கால வரலாறு காணப்படுகின்றது. அதாவது 13வது திருத்தத்தை எதிர்த்தவர்களாகவே இவர்களின் கடந்த கால வரலாறு காணப்படுகின்றது என்று தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் எடுத்துரைத்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார தனிப்பட்ட முறையில் நல்லவர், ஆனால் தமிழர்களது பிரச்சினைக்கு தீர்வில் எந்த வகையில் செயற்படுவார் என்று கூற முடியாதுள்ளது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் நேற்று சந்தித்து பேசியிருந்தனர். கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் மாவை சேனாதிராஜா இவர்தான் 3 நாளில் 3 கருத்துக்களை பகிர்ந்தவர். பதில் செயலாளர் சத்தியலிங்கம் இவர்தான் சஜித் பிரேமதாசவுக்கு இறுதி நேரத்தில் ஆதரவு தெரிவித்தவர். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இவர் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தவர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் தலைவர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மீது சந்தேகம், தமிழர் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு தலைப்பு தான். தமிழரின் பிரச்சனைக்கு தீர்வை தருவார்களா? அனுர அரசு 13ஐ அமுல்படுத்துமா? பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என இந்திய தூதுவருக்கு தெரிவித்த தமிழ் தேசிய கட்சிகள் அனுரவுடன் இந்தியாவுக்கு சிறந்த உறவு உள்ளதாக தூதுவர் தெரிவிப்பு. ஆனால் இங்கே தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் சொல்கிறாங்க இந்தியாவை விட சீனாவுடன் தான் அனுரவுக்கு தொடர்பு இருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வை அனுர தருவார். சரி, இந்த சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது வருகிறது என்றால் அது வர வேண்டியது இப்போது அல்ல, தேர்தலுக்கு முதல், ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் வர வேண்டிய சந்தேகங்கள். ஆனால் அப்போது நீங்கள் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு எதிரான தரப்பில் இருந்தீர்கள். அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவு எப்போதும் தெரிவிக்கக்கூடிய நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கவில்லை. ஆனால் 13ஐ அமுல்படுத்துவதாக அனுரகுமார் திசாநாயக்க கூறினார் என்று அவர்கள் அனுரகுமார் திசாநாயக்கவுடனான சந்திப்பிலே தமிழ் தலைவர்கள் கூறினார்கள். ஆனால் இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால் இப்போது சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது, எங்களுக்கு தமிழர் பிரச்சனைக்கு தீர்வை பெற்று தருவாரா? தமிழர் பிரச்சனைக்கு அனுரகுமார் திசாநாயக்க தீர்வை பெற்று தருவாரா? இன்னும் ஒரு கேள்வி வருகின்றது, அனுர அரசு 13ஐ அமுல்படுத்துமா? இப்படியெல்லாம் கேள்விகள் இப்பொழுது வருகின்றது. இன்று ஜனாதிபதியை சந்திக்கிறார் சந்தோஷ் ஜா. வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயம் குறித்தும் ஆராயப்படும். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கரின் இலங்கை விஜயம் தொடர்பில் கலந்துரையாடும் நோக்கில் இன்றைய தினம் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்க உள்ளார். ஒரு பயனுள்ள ஒரு சந்திப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம், ஜெயசங்கர் அவர்கள் இலங்கைக்கு வருகை தர இருக்கின்றார். அதற்கு பிறகு மிக முக்கியமான பல தீர்மானங்கள் எடுக்கப்பட இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அந்த செய்தி தொடர்கின்றது. கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 22ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததன் பின்னர் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளின் முதலாவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்த இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவருக்கு தமது வாழ்த்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறானது ஒரு பின்னணியில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கர் வெகு விரைவில் இலங்கைக்கு வருகை தரவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கும் பின்னணியில் வெளிவிவகார அமைச்சரின் வருகை தொடர்பில் கலந்துரையாடப்படும் நோக்கில் இன்றைய தினம் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்திக்க உள்ளார். இச்சந்திப்பின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கரின் வருகை குறித்தும் இரு நாடுகளினதும் அக்கறைக்குரிய ஏனைய விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தோஷ் ஜா வாரார், ஜனாதிபதியை சந்திக்கிறார், பல விடயங்கள் பேச இருக்கிறாங்க. சரி, உர எரிபொருள் நிவாரணங்களை தேர்தல் முடியும் வரை பிற்போடுங்கள். இந்த செய்தியை நான் நேற்றைய தினம் சிங்கள பத்திரிகைகளில் வாசித்தேன். இப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றால், ஏன் தமிழ் பத்திரிகைகளில் வர இவ்வளவு தாமதமாகின்றது? இதே செய்தியை நேற்றைய தினம் சிங்கள பத்திரிகையான லங்காதீப நேற்றைய தினம் மௌபிம பத்திரிகையிலே நேற்றைய தினம் நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். ஜனபதிதுன் போரசா தீவர சானாதார மெத்திவரண கொமிசம அத்திட்டுவாய், அதாவது ஜனாதிபதி வழங்கிய உர மற்றும் எரிபொருள் நிவாரணங்களை
தேர்தல் ஆணைக்குழு நிறுத்தியது என்ற செய்தி நேற்று மௌபிம பத்திரிகையில் வந்திருந்தது. ஆனால் இன்றைய தினமே தமிழ் பத்திரிகைகளில் வருகிறது. என்ன காரணம்? ஏன் இந்த செய்திகள் தமிழ் பத்திரிகைகளில் வர காலதாமதமாகின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. ஆகவே தான் நான் எப்படியாவது என்ன கஷ்டப்பட்டு சரி எங்களுக்கு சிங்கள பத்திரிகைகளின் அச்சு பிரதிகள் கிடைக்காது. இருப்பினும் கூட இந்த நம் நாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரக்கூடிய எங்களுடைய ஸ்டார் தமிழின் ரசிகர்களுக்காக நேர்களுக்காக நான் எப்படியாவது இந்த சிங்கள பத்திரிகைகளின் முன்பக்கத்திலே வரக்கூடிய பிரதான செய்திகளை கூறி வருகின்றேன். காரணம், மிக விரைவாக அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது. சரி, எரிபொருள் நிவாரணங்களை தேர்தல் முடியும் வரை பிற்போடுங்கள். தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தல். பொது தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு உர நிவாரணத்தையும் மீனவர்களுக்கு எரிபொருள் நிவாரணத்தையும் வழங்குவதால் ஏனைய வேட்பாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். நிவாரணம் வழங்குவதற்கு கொள்கை ரீதியில் எடுத்த தீர்மானத்தை பொது தேர்தலுக்கு பின்னர் செயற்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது. அதாவது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த முடிவை எடுத்திருந்தால் அது நடைமுறைப்படுத்தியிருக்கலாம். ஆனால் தேர்தல் திகதி, அதாவது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இந்த நிவாரணங்கள் வழங்கியதால் தான் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. அவ்வாறு தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அரசாங்கத்தால் கூட நிவாரணங்களை வழங்க முடியாது. சரி, தேர்தல்கள் ஆணைக்குழு அவ்வாறு தெரிவித்திருக்கின்றது. இந்த ஐக்கிய தேசிய கட்சியோட பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கு யானை சின்னம் வேணும்ன்றாங்க, நாளைக்கு இல்லை நாங்கள் கூட்டணிங்கிறாங்க. அப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையில் கூட்டணியில் களமிறங்கும். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையில் கூட்டணி களமிறங்கும். சின்னம் விரைவில் அறிவிக்கப்படும். பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி இலங்கையில் சகல தேர்தல் தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்குவதற்கு தீர்மானித்துள்ளது. இந்த புதிய கூட்டணியானது பொது தேர்தலில் களமிறங்குவதற்கான சின்னத்தை 2 தினங்களுக்குள் அறிவிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணி களமிறங்குவது தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று நேற்று திங்கட்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமை. என்னையா ரணில் விக்ரமசிங்க அரசியலுக்கு வரமாட்டார் என்று சொன்னாங்க. இலக்கம் 7 ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள தேர்தல் ஒருங்கிணைப்பு அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. சரி, அது இல்லை, நீங்கள் என்னையா சொன்னீங்க? ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் இனி போட்டியிட மாட்டார், ரணில் விக்ரமசிங்க இனி தேசிய பட்டியலிலும் வரமாட்டார், ஆசிய அபிவிருத்தி வங்கி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கினுடைய சேர்மன், அதாவது தலைவர் போஸ்ட்டுக்கு, தலைவர் பதவிக்கு ரணில் விக்ரமசிங்க போறார் என்று சொன்னீங்க. இப்போ அவர் தலைமையில் கூட்டம் நடக்குது. என்ன ஐயா நீங்கள் சொல்கிறீங்க? அதான் இப்போ, அதாவது ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் தோல்வியுற்று ஒரு வாரத்திலே அறிவிக்கப்பட்டது. இல்லை, இனி எந்த தேர்தலில் ருவான் விஜயவர்தன கூறினார் இனி எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டார், தேசிய பட்டியல் மூலம் வரமாட்டார். ஆனால் நேற்று அவர் தலைமையிலே கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி, ஜனதா விமுக்தி பெரமுன, இந்த கட்சியின் சின்னம் மணி சின்னம். இவர்களது ஆரம்ப தலைவர் ஸ்தாபகர் ரோஹண விஜயவீர கண்டி மாவட்டத்திலே உளப்பன என்று கூறப்படக்கூடிய ஒரு பிரதேசத்திலே தான் அவர் இருந்தார். பிறகு கைது செய்யப்பட்டார். பிறகு நடந்தவையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவரது மகன் தற்போது களமிறங்க போகின்றார். என்ன திடீரென்று இவர் வெளியே வருகிறார் என்றால், அவருக்கும் தற்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்திக்கும் இந்த சொல்லுவாங்களே செட் ஆகாது என்று 2 பேரும் ஏட்டிக்கு போட்டியாகவும் எதிரிகளாகவும் தான் பார்க்கப்படுறாங்க. அவரோட எந்த தொடர்பும் தேசிய மக்கள் சக்திக்கோ ஜேவிபி என்று கூறப்படுகின்ற மக்கள் விடுதலை முன்னணிக்கோ இல்லை. இப்போ அந்த செய்தியை பார்க்க போகணும். பொது தேர்தலில் களமிறங்குகிறேன், ரோஹண விஜயவீரவின் மகன் உவிந்து அறிவிப்பு. மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்து நாட்டு மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளனர். நாட்டை கட்டியெழுப்பும் அவரது கருத்திட்டங்களுக்கு என்ன சொல்றாரு? களமிறங்கி ஒத்துழைப்பு வழங்க போறாரா? பார்ப்போம். அந்த செய்தி தொடர்கின்றது. தமது பூரண ஒத்துழைப்பை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக 2வது தலைமுறை கட்சியின் தலைவர் உவிந்து விஜயவீர தெரிவித்தார். அதாவது அவர் இப்போது சேர்ந்து செயற்பட ஆரம்பித்திருக்கின்றார். எதிர்வரும் பொது தேர்தலில் எமது கட்சி களமிறங்க உள்ளது. ஊழல் மற்றும் மோசடியற்ற நாட்டை நேசிக்கக்கூடிய புதிய தலைமுறையை உருவாக்கும் இந்த பயணத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபகர் ரோஹண விஜயவீரவின் மகன் உவிந்து விஜயவீர கொழும்பு பெலவத்தையில் உள்ள நேற்று திங்கட்கிழமை விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அவரது கட்சியின் பெயர் 2வது தலைமுறை கட்சியின் தலைவர் உவிந்து விஜயவீர.
இவரது தந்தைதான் ரோஹண விஜயவீர, ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணியின் ஸ்தாபக தலைவர் ரோஹண விஜயவீர. அவரது மகன் உவிந்து அரசாங்கத்துக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம். சார், இப்படி இருக்கும்போது இறுதி கட்டத்தில் கூட்டணி அமைக்கும் நடவடிக்கை பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. பொது தேர்தலுக்கு கூட்டணி அமைக்கும் பணி இறுதி கட்டத்தில் உள்ளது. 2 தினங்களுக்குள் பேச்சுவார்த்தை நிறைவுக்கு வரும். ஐக்கிய மக்கள் சக்தியுடனான பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னப்பிரிய தெரிவித்திருக்கிறார். அதாவது இப்போ இப்படிதான் பிரச்சனை. நேற்று தெளிவாக சொல்லிவிட்டாங்க. நேற்று முன்தினம் நடைபெற்ற இறுதி கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி தெளிவாக சொல்லிவிட்டது ஐக்கிய தேசிய கட்சியிடம். இங்கே பாருங்க, இந்த கூட்டணியின் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் சஜித் பிரேமதாச தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் தலைவர் இவர் தலைவர் என்று எல்லாம் யாரும் வராதீங்க. அதே நேரம் எங்களுடைய சின்னம் டெலிஃபோன் சின்னம் தான். ஆனால் இந்த கூட்டணியில் ரணில் விக்ரமசிங்கே இருக்கக்கூடாது. இதுதான் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான அந்த அணியினரது நிபந்தனைகள். ஆனால் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஏற்கனவே கூறப்பட்டு விட்டார்கள். நாங்கள் சரி டெலிஃபோனில் நாங்கள் களமிறங்குகின்றோம், ஆனால் ரணில் விக்ரமசிங்கே இருக்கக்கூடாது என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஐக்கிய தேசிய கட்சியினர் கூறி வருகிறார்கள். 2 பேருக்கும் தொடர்ந்து இழுபறி நிலையில் இருக்குது. ஐக்கிய தேசிய கட்சியை சேர்த்து கொண்டால் அந்த 22 லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினர் வீணாக நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த 22 லட்சம் வாக்கு அது ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் அல்ல. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நன்றி கடனாக மக்கள் செலுத்திய வாக்கு. எனவே அந்த வாக்கை மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியினர் எதிர்பார்த்து அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியினர் எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் சரி என்று தெரியவில்லை. ஏதோ அந்த கட்சியில் இருந்த 92 பொதுஜன பெரமுன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கும் அவர்களது தொகுதியிலே 1000, 2000, 3000 வாக்குகள் கிடைத்திருக்கும். அந்த வாக்குகள் தான் 22 லட்சம் வாக்குகளை ரணில் விக்ரமசிங்கே பெற்றுக்கொண்டார். இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. செய்திகளை பார்ப்பதற்கு முதல் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த முன்னாள் எம்பிக்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகள், சகல கொடுப்பனவுகள் இவற்றை ரத்து செய்ய வேண்டும். இதை தேர்தலுக்கு முதலே அனுர்குமார் திசாநாயக்க பல மேடைகளில் கூறியிருந்தார். பாதையில் போகும்போது 3 வாகனங்கள் செல்கின்றது. சரி, பாதையில் போகும்போது, வீதியில் போகும்போது, தரையில் போகும்போது 3 வாகனங்கள் சென்றால் பரவாயில்லை. ஒன்றில் டயரில் காற்று போனால் இன்னும் ஒரு வாகனத்திற்கு மாறிக்கொள்ளலாம். வானத்தில் போகிற நேரம் ஹெலிகாப்டர் 2 எண்ணத்துக்கு, ஒன்றில் போனால் இன்னொன்றில் பாய்ந்து கீழே விழுவா என்று அனுர்குமார் திசாநாயக்க பல மேடைகளில் கேட்டிருந்தார். ஆகவே தான் வாகன பெர்மிட்டுகளை, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கக்கூடிய வாகன பெர்மிட்டுகளை முதலாவதாக நிறுத்தினார். அதற்கு பிறகு கைத்துப்பாக்கிகளை ஒப்படைக்க முன்னாள் எம்பிகளுக்கு உத்தரவு வழங்கிவிட்டார். கைத்துப்பாக்கிகளும் பெறப்பட்டது. அதற்கு முதலாவதாகவே சகல அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாதுகாப்பை மீள பெற்றுக்கொண்டார். இப்பொழுது முன்னாள் எம்பிக்களுக்கான சகல கொடுப்பனவுகளும் ரத்து. நவம்பர் 14 வரை மாதிவல குடியிருப்பில் வசிக்கலாம். பாராளுமன்ற செயலாளர் நாயகம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து கொடுப்பனவுகளும் மற்றும் வரப்பிரசாதங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மாதிவல குடியிருப்பில் நவம்பர் 14 வரை மாத்திரமே வசிக்க முடியும். ராஜதந்திர கடவுச்சீட்டை எவரும் பயன்படுத்த முடியாது. சாதாரண கடவுச்சீட்டை பயன்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹண தீர தெரிவித்தார். பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற இந்த சலுகைகள் எங்களுடைய வரி பணத்தில், சரியா, எங்களோட வரி பணத்தில் தான் அவங்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டது. இப்போ அவங்களோட சலுகைகள் எல்லாம் இல்லை. ஜனாதிபதியால் 9வது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவுகள், வருகைக்கான கொடுப்பனவு உட்பட நிதி மற்றும் ஊடாக சகல கொடுப்பனவுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரச வாகனங்களை கையளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் சபாநாயகர், பிரதி சபாநாயகர், குழுக்களின் பிரதி தலைவர்கள் ஆகியோர் வாகனங்களை கையளித்துள்ளார்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் நவம்பர் 14 வரை மாதிவல வீட்டு குடியிருப்பில் வசிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரச குடியிருப்புகளை வழங்க முடியுமா என மக்கள் கேள்வி எழுப்ப முடியும்.
பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத சம்பளத்தை ஒதுக்கும் போது அவர்களின் குடியிருப்புகளுக்கான தொகை அறவிடப்படும். எவ்வளவு தெரியுமா? மாதிவள குடியிருப்பு தொகுதியிலே அவர்களுக்கு மாத வாடகை 1000 ரூபாய். உங்களுக்கு கொழும்புல 1000 ரூபாய்க்கு ஒரு ரூம் சரி கிடைக்குமா? வீடை விடுங்க, ஒரு ரூம் தனி அறை 1000 ரூபாய். மாதிவள வீட்டு தொகுதியிலே மாத வாடகை அவர்களுக்கு 1000 ரூபாய். சரி, இப்படி இருக்கும்போது இன்னமும் எங்களோட வரி பணத்தில் நீங்கள் வாழ்ந்ததெல்லாம் போதும். சரியா? எங்களோட வரி பணத்தில் நீங்கள் வாழ்ந்ததெல்லாம் போதும். நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாதித்து நாங்கள் வாங்கும் பொருள்களுக்கு நாங்கள் வரியை கட்ட, அப்படி இல்லை என்றால் எங்களது நகரசபை மாநகர சபைக்கான வரியை மாதம் மாதம் நாங்கள் கட்டி, அதே போன்று எங்களோட வருமான வரியை நாங்கள் கட்டி வர நீங்கள் அதை சொகுசாக வாழ்கிறீங்களா? இனி அப்படி வாழ முடியாது. சரியா? அதற்கான நேரம் வந்து விட்டது. தேர்தலுக்கு முதற்கட்டமாக 5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கம். ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க பொது தேர்தல் பணிகளுக்கு முதற்கட்டமாக 5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளுக்கு தேவையான நிதியை வழங்க திரைசேரி உத்தரவாதம் அளித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் பொது தேர்தலின் செலவு அதிகமாகும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். அதுக்கான காரணத்தை சொல்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் நாடு முழுவதும் ஒரே ஒரு வாக்கு சீட்டு தான். 38 வேட்பாளர்களது பெயர், 38 வேட்பாளர்களது சின்னம், அவ்வளோதான். உங்களுக்கு புள்ளடியிடுவதற்கு 1, 2, 3 போடுவதற்கான கட்டங்கள். அப்போ நாடு முழுவதும் ஒரே வாக்கு சீட்டு தான். ஆனால் பொது தேர்தலில் 22 மாவட்டங்களுக்கு 22 வெவ்வேறான வாக்குச்சீட்டுகளை அச்சிட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சின்னங்கள் மாறுபடும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கட்சிகளது பெயர்கள், வேறு வேறு கட்சிகள் புதிதாக தேர்தலில் போட்டியிடுவார்கள். அதே நேரம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போட்டியிடும் வேட்பாளர்களது எண்ணிக்கை மாறிக்கொண்டே இருக்கும். ஆகவே 22 வாக்குச்சீட்டுகளை அச்சிட வேண்டும் என்று நேற்றைய தினம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவிக்கிறார். ஆகவே தான் எங்களுக்கு 11 பில்லியன் ரூபாய் செலவாகிறது. 11 பில்லியன் ரூபாய் செலவாகுவதற்கான காரணத்தை தேர்தல் ஆணையாளர் நேற்றைய தினம் விளக்கியிருந்தார். சரிதானே? 22 மாவட்டத்திற்கும் 22 வாக்குச்சீட்டுகள் தேவை, வெவ்வேறு விதமான வாக்குச்சீட்டுகள். சரி, அடுத்ததாக கல்வி அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம். கல்வி அமைச்சுக்கு முன்பாக பெற்றோர் ஆர்ப்பாட்டம். புலமை பரிசில் பரீட்சை மீண்டும் நடத்துமாறு கோரிக்கை. வினாத்தால் கசிந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புலமை பரிசில் பரீட்சை நியாயமான முறையில் மீள நடத்துமாறு கோரி நேற்று கல்வி அமைச்சுக்கு முன்பாக பெற்றோர் ஒன்றிணைந்து போராட்டத்தை நடத்தினார்கள். திட்ட தெளிவாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய சொல்லிட்டாங்க, இது நடத்த முடியாது. அந்த வினாக்களுக்கான புள்ளிகளை நாங்கள் வழங்குகின்றோம், கசிந்த அந்த 3 வினாக்களுக்கான புள்ளிகளை நாங்கள் வழங்குகின்றோம், ஆனால் திரும்ப நடத்த முடியாது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை விவகாரம் முடிவில் எவ்வித மாற்றமும் இல்லை. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமும் சொல்லிட்டார், எந்தவித மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டுருங்க, அது வளமையாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறது தானே. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மீண்டும் நடத்த ஆர்ப்பாட்டம் என்று தினகரன் பத்திரிகையிலும், அதே போன்று நான் முதல் வாசித்த செய்தியும் தினகரன் பத்திரிகையில் தான். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை விவகாரம் முடிவில் எவ்வித மாற்றமும் இல்லை, தேர்தல் பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கார். சரி, ராஜபக்ச குடும்பம் மீதான குற்றச்சாட்டுகள். அப்போ எல்லாரும் கள்ளர்களை திருடர்களை பிடிப்போம் என்று தான் வந்தாங்க. கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்திலே அவரது ஆட்சி முடிவடைந்ததன் பின்னர் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் திருடர்களை பிடிப்போம் என்று தான் வாக்குறுதி வழங்கப்பட்டது. ஆகவே ராஜபக்சர்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும். பொதுஜன பெரமுன ஜனாதிபதியிடம் வலியுறுத்தல். எதிர்க்கட்சியில் இருக்கும்போது ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நிரூபிக்க வேண்டும். போலியான குற்றச்சாட்டுகளினால் அரசியலில் சற்று பின்னடைந்துள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். எங்களை மீது ஏதாவது தப்பு இருந்தால், நாங்கள் இப்படி ஊழல் செய்தோம் என்று சொன்னோம், அல்லது எங்களுடைய தலைவர்கள் மஹிந்த ராஜபக்ஸ், நாமல் ராஜபக்ஸ், இன்னும் நாமல் ராஜபக்ஸ் தொடர்பாக ஒரு செய்தி ஒன்று இருக்குது. மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச,
சஷீந்திர ராஜபக்ச, சமல் ராஜ் இவங்கள மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு சாகர காரியவசம். சரி, அது அரசாங்கமும் அவங்களும் பார்த்து கொள்வாங்க. தேர்தல் மூலம் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வினை வழங்க தயாராக உள்ளோம் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ். கடந்த வாரத்திலிருந்து அவர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக மாறிட்டார். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குபவர்களாக ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும். வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். எதிர்வரும் தேர்தலின் ஊடாக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவிக்கிறார். இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் நாமலுக்கு எதிரான விசாரணை ஆரம்பம். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் அரச வாகனம் ஒன்றை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தேர்தல் பிரசாரத்திற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் தொடர்பில் விசாரணைகள் ஆராயப்பட்டது. அதை எப்படி நீங்கள் அரச வாகனத்தை பயன்படுத்தலாம்? அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. விமல் வீரவன்ஸ் விமலுக்கு எதிரான தும்முள்ள வழக்கு மேலதிக விசாரணை அக்டோபர் 28க்கு ஒத்திவைப்பு. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த தினம் வீதியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதன் ஊடாக பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கின் மேலதிக சாட்சி விசாரணைகள் எதிர்வரும் அக்டோபர் 28ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. சரியா? ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற நேரம் இந்த பார் லைசன் வழங்கப்பட்டது. பார் லைசன், மதுபான சாலைகளின் அனுமதி பத்திரம். சிவி விக்னேஸ்வரன் ஐயா நீதியரசர், பிரதம நீதியரசராக இருந்தவர், தற்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், யாழ் மாவட்டம். அவர் ஒரு சிபாரிசு கடிதம் கொடுத்திருக்காரு. தாய் தந்தை இல்லாத ஒரு பிள்ளைக்கு இந்த கடிதத்தை கொண்டு வரும் இன்னாருக்கு மதுபான சாலை அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு நான் சிபாரிசு செய்கிறேன். சிவி விக்னேஸ்வரன், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் நீதியரசர் என்று கொடுத்தார். இப்போ இந்த பிரச்சனை மிக 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 பேசும் பொருளாக சமூக வலைத்தளங்களிலே பேசப்படுகிறது. ஆனால் சிபாரிசு கடிதம் தான் கொடுத்தேன், மற்றபடி என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. சிபாரிசு கடிதம் வழங்கினேனே தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. மதுபான சாலை அனுமதி பத்திர விவகாரம் குறித்து சிவி விக்னேஸ்வரன் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே செய்தி வெளியாகி இருக்கிறது. மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் குறித்த நபரின் பெற்றோரை எனக்கு தெரியும் என்றும், எனவே இவ்விண்ணப்பம் குறித்து பரிசீலிக்கலாம் எனவும் சிபாரிசு கடிதம் வழங்கினேனே தவிர அதற்கு அப்பால் அதன் விற்பனை மற்றும் அதன் மூலமான பண உட்பாய்ச்சல் குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சிவி விக்னேஸ்வரன் கிளிநொச்சியில் மதுபான சாலை அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு குறித்த ஒரு நபருக்கு சிபாரிசு கடிதம் வழங்கியுள்ளார். அதன் பிரகாரமே அந்த அனுமதி பத்திரம் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்களில் வெளியாகியிருக்கும் செய்திகள் தொடர்பில் அவர் தெரிவிக்கிறார். நடராஜா என்பவரின் மகள் என்னிடம் வந்து மதுபான சாலை ஒன்றுக்கு அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டியிருப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் சிபாரிசு கடிதம் தருமாறும் என்னிடம் கேட்டார். அவருடைய பெற்றோரை எனக்கு நன்றாக தெரியும், எனவே இவரது பெற்றோரை எனக்கு தெரியும் என்றும் இவர் இந்த அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பித்தால் அது குறித்து பரிசீலிக்கலாம் எனவும் நான் ஒரு சிபாரிசு கடிதத்தை வழங்கினேன். ஆகவே நான் சிபாரிசு கடிதம் கொடுத்தது உண்மை. இது போன்ற வேறு பல விடயங்களுக்கான உதவி கோரி யாரேனும் எம்மை அணுகினால் அவர்களது பின்னணியை ஆராய்ந்து விட்டு இத்தகைய கடிதம் கொடுப்பது வழக்கம். ஆனால் அதனை விற்பனை செய்வது, அதன் மூலம் லட்சம் கோடி பணம் கிடைக்கும் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அது குறித்து எனக்கு எதுவுமே இது யார் சொல்றது? அதாவது ஒரு மதுபான சாலை அனுமதி பத்திரத்தை வழங்கினால் அதற்கு பிறகு என்னென்னலாம் நடக்கும், அந்த அனுமதி பத்திரத்தை வேறு யாருக்காவது கோடிக்கணக்கில் விற்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மதுபான சாலையில் எவ்வளவு வருமானம் வரும், இது எதுவுமே தெரியாதாம். நீதியரசர் சொல்றார், முன்னாள் நீதியரசர். அது மட்டும் இல்லாமல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு தமிழ் கட்சியின் தலைவர், எதுவுமே தெரியாது என்று சொல்றார். மிக கவலையாக இருக்கிறது இல்லையா? சரி, இப்படி இருக்கும்போது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் ஒரு சில செய்திகளை பார்த்துவிட்டு நாங்கள் சிங்கள பத்திரிகைகளுக்கு செல்லலாம். எமது அழைப்பை ஏற்காவிட்டால் தமிழரசு கட்சி தனித்து போட்டி, சுமந்திரன் சொல்றார். கோத்தாவின் பாணியில் அனுரவின் தீர்மானங்கள் முன்னாள் எம்பி மஹிந்தானந்த சொல்றாரு. ஜனாதிபதியை ஏமாற்றும்
அரிசி வர்த்தகர்கள், இது சொல்றாரு முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர. ஜனாதிபதியை அரிசி வர்த்தகர்கள் ஏமாற்றுறாங்களாம். அதில் மிக முக்கியமானவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் தம்பி. அனுரவின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கின்றது. அது தொடர்பான செய்திகள் வந்தவுடன் உங்களுக்கு அறிய தருவோம். யானையே வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகம் முன்பாக போராட்டம். அனுரவின் நியமனங்கள் அனைத்திலும் சிக்கல், முன்னாள் எம்பி அஜித் பெரேரா. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக சங்கு சின்னத்தில் களமிறங்குவோம், கருணாகரம் டெலோ எம்பி சொல்றார், முன்னாள் எம்பி. விவசாயிகள் மீனவர்களுக்கு மானியங்கள் வழங்க தடை, பொது சின்னத்தில் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணி. இதுதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகிய பிரதான தலைப்பு செய்திகள். கேலியர் அமுக்வெல்ல கைதான பின்னரும் தரமற்ற ஊசி மருந்து மீண்டும் இறக்குமதி, விசாரணை நடத்த கோரி சிவில் உரிமைகள் மருத்துவர் சங்கம் சிஐடியில் நேற்று முறைப்பாடு. அதாவது கேலியர் அமுக்வெல்ல கைது செய்த பிறகுமா? சரி, இப்படி இருக்கும்போது